நேற்று ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாங்க. என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா சார்? என்ன பேர் வச்சாரு தெரியுமா? ரோலெக்ஸ் பேர் வச்சிருக்காரு. ரோலெக்ஸ் வாட்ச் இல்லைங்க. இவங்க தான் ஒரு படம் எடுத்தாரு. நம்ம யாரு? நம்ம கமலஹாசன் சார். என்ன படங்க? அதுல அந்த ட்ரக் கிங் பின் பேர் என்னங்க? விக்ரம் படம். அதுல ட்ரக் விக்ரம் பேர் என்னங்க? ரோலெக்ஸ். மனசு பேர் வச்சாலும் ரோலெக்ஸ் தானா? அதனால பாருங்க, இப்படித்தான் வந்து அப்படியே சுத்திட்டு அதுக்கப்புறம் அரசியல் மாற்றம் பேசுறாங்க. சார், we have to understand, இன்னைக்கு one dynasty is campaigning for other dynasty. யாரு? If you look at Chennai, all three constituencies dynasty. Duraimurugan son, Duraimurugan ji son dynasty. Again, if you look at Ponmudi ji son dynasty, இவங்கள MP election contest பண்றாங்க. இந்த டைனாஸ்டிக்கெல்லாம், அதாவது இந்த வாரிசுகளுக்கெல்லாம் யார் பிரச்சாரம் பண்ண வர்றாங்கன்னா, ஸ்டாலின் ஐயாவுடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின். அதான் சார் இன்னைக்கு நடக்கிற காமெடி. அப்படியே கார்ல வந்து இந்த வாரிசு பிரச்சாரம் பண்ணுவாங்களாமா, சாமானிய மனிதர்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களாமா, அவங்க ஜெயிச்சிருவாங்களாமா. So the confidence that I am getting and we are getting, sir, we are on the ground. We know the pulse. மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க. என்னதான் அவங்க 7 கோடி ரூபாய்க்கு சோசியல் மீடியால ஆட போட்டு பம்பாடு பண்ணாலும் கூட, என்னதான் பேப்பர்ல ஆடா கொடுத்தாலும் கூட, எங்க திரும்பிடாமலும் கூட ஸ்டாலின் வர்றாருன்னா மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. எங்கேயா ஓடுறாங்கன்னா என்ன, ஸ்டாலின் வர்றாருன்னா அதான் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. அதனால இவங்க என்னதான் தலைகீழாக நின்றாலும் கூட ஜூன் 4ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை யாருனாலையும் தடுக்க முடியாது. சினிமா மூலமா இந்த மாதிரி சமூக நீதி காக்கப்படக்கூடிய முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகிற ஒரு பரவலான கருத்து கலைத்துறையில் இருக்குது. ஏன்னா சினிமால போய் நீங்க அப்படியே ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே ஒரு படம் எடுத்துட்டா, அப்படியே ஒரு நடிகர் வந்து அப்படியே நடிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த நடிகர் பாம்பேல போய் உட்கார்ந்துக்குவாரு. கேட்டா அவங்க குழந்தைங்களே பாம்பேல படிப்பாங்க. அந்த நடிகர் சொல்லுவாரு, ஓ நான் சமூக நீதிக்காக படம் எடுத்துட்டேன், தமிழ்நாட்டில் இப்படி இருக்கு. இப்ப இந்த சமூக நீதி படம் எடுக்கிற நடிகர் டைரக்டர்லாம் சும்மா எடுக்கிறாங்களா? ஓசியில் எடுக்கிறாங்களா? அவங்க படம் எடுத்துட்டு அப்படியே ஃப்ரீயா வந்து தியேட்டர்ல போட்டுருவாங்க. நம்ம ஃப்ரீயா போய் பார்த்துட்டு வந்து, ஓ சமூக நீதி இருக்கணும். பணம், அதுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட், அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட், டைரக்டருக்கு பட்ஜெட், ஆக்டருக்கு பட்ஜெட். அதனால இவங்கள என்ன சமூக நீதி அங்கே சினிமா மேல எந்த கோவில் இல்லைங்கண்ணா. ஆனா சினிமா மாமன்னன்றை போன்ற ஒரு ப்ரொபகண்டா மூவியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதை கேட்க வேண்டிய நேரம் இது. பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு சம்பந்தம் இல்ல, மேடம் கேட்கிற கேள்விக்கு என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் a carefully constructed narrative. அதை உடைக்கணும். அது உடைந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார். சார், I am in the ground. I am not like Udayanithi Stalin and Stalin. Board a flight, chartered flight, land in Coimbatore airport, board a AC car, lift swing, come on, show hand. ஒரு என்ன அநியாயம் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் பேர் வைக்கிறார் சார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேர் வைக்கிறார். அதனாலதான் ரோட் ஷோல பிரதமர் கீழே இருக்கார். அதனாலதான் நான் சொல்றேன். ஆமா, டெல்லியில இருந்து பிரதமர் நடந்து வரலாமா? நடந்து வர முடியாது. ஆனா இங்க நாங்க தரையில தான் இருக்கோம். இங்க பிரதமர் இங்க தான் இருக்காங்க. இங்க பிரதமர் தரையில தான் இருக்காரு. பிரதமர் நாங்க கவர் பண்ணி புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எல்லாம் வச்சு அப்படியே சுத்தி வளைச்சு எந்த மக்களும் பார்க்க பிரதமர் தலையை மட்டும் வெளியிட்டு காட்டிட்டு வர்றோமா? பிரதமர் முழுசா தானே இருக்காங்க. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து தானே கூட்டிட்டு வர்றோம். இன்னைக்கு உலகத்துல செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பர்சன் மோடிஜி. அவர் ரிஸ்க் எடுத்து கீழே வர்றாரு.